நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 7வது செஷனுடைய கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை ஒரு அறைகூவலுக்குள்ளேயும் ஒரு அர்ப்பணத்துக்குள்ளேயும் கொண்டு போகக்கூடிய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சார், நாம் யாவரும் நம்முடைய வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் வசனம் 25 முதல் 35 வரைக்கும், சரியா? அதில் ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு இங்கே எழுதி வைத்திருக்கிறது. சிமியோன் என்கின்ற ஒரு மனிதனை குறித்ததான காரியங்களை இந்த 10 வசனங்களில் நீங்கள் வாசித்து அறியலாம். கடந்த முறை கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் நற்செய்தியை ஒவ்வொரு இடங்கள்லையும் பிரசங்கிக்கும் போது இந்த சிமியோனை குறித்து நான் வாசித்த போது எவ்வளோ முறை வாசித்திருக்கிறோம். சற்று நமக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுவோம். நீங்கள் வேதாகமத்தில் கடைசி புஸ்தகம் பார்த்தீங்கன்னா மல்கியா, அவர் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கிரேக்கம் ஆட்சி செய்கிறது. அலெக்சாண்டருடைய தலைமையில் இந்த முழு உலகத்தையும் கிரேக்கர்கள் அரசாளுகிற சரித்திர காரியங்கள் உள்ளவர்கள், அது படித்தவர்களுக்கு தெரியும். ஒரு 400 ஆண்டுகள். அந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருளின் ஆண்டுகள். அங்கே ஒரு சரியான அந்த 400 வருஷத்தில் ஆராதனை கிடையாது, ஆவியானவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது இருளின் ஆண்டுகள் என்று சொல்லி வேத ஆய்வாளர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு சரியான வர்ஷிப் கிடையாது, ஆவியானவர் இல்லை, ஆண்டவர் இல்லை, பிரத்யட்சமான வெளிப்பாடு இல்லை. கடைசி தீர்க்கதரிசி மல்கியாவுக்கு அப்புறம் 400 வருஷம், கிரேக்கர்களுக்கு அப்புறம் ரோமர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய அவர்கள் வருகிற வேளையில தான் அடுத்த கட்ட காரியங்கள் நடைபெறுவதை குறித்து நீங்கள் புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலேயும் சரித்திர காரியங்களையும் வாசித்து அறியலாம். ஒரு ஆமென் சொல்லுவோம். கிட்டத்தட்ட 400 வருஷம் கழிச்சுதான் தூதன் வராரு, மரியாளை பார்க்க வராரு, சகரியாவை பார்க்க வராரு. நல்லா கவனிங்க. அப்போதான் வெளிச்சம் மக்களுக்கு வருது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் செய்தி சொல்லப்படுவதற்கு முன்பாக 400 வருஷம் ஒரு இருளின் காலம், அந்தகாரமான காலம், ஒரு மோசமான காலம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த காலத்தினுடைய இறுதி நாட்களில் வாழ்ந்தவர் இந்த சிமியோன் என்கின்ற ஒரு மனிதன். வயது முதிர்ந்தவர், மரணத்துக்கு சமீபமாய் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. கவனிங்கள், மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அவர் இருந்தார் என்பதை குறித்து இதை இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து அறியலாம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அந்த இருளின் காலகட்டத்தில் தேவன் இந்த சிமியோனை கொண்டு அவனுடைய ஜபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த சிமியோனை குறித்து ஒரு 5 காரியங்கள் இந்த வசனத்தில் நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காமிக்கிறேன். 5 காரியங்கள் சொல்லுகிறேன். ஒன்று, சிமியோனை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 2வது அதிகாரத்திலே 25வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீதி உள்ளவன். உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. அவன் நீதி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனிடத்திலே அநீதி கிடையாது. இன்னும் புரிகிற மாதிரி சொன்னா, அந்த அந்தகாரம் இருளின் நாட்களிலே சிமியோன் ஒரு நேர்மையானவனாக நடந்தான். ஒரு ஆமென் சொல்லுவோம். வாலிப காலத்தில் இருந்து அவனுடைய வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு நேர்மையானவனாக, தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ளவனாக அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. அப்படின்னா என்னன்னா, அவன் நீதி என்று சொன்னால்
பாவமான காரியங்களுக்கு விலகி ஓடக்கூடியவனாக காணப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுவோம். நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் நீதியை பார்க்க முடியாது, அநீதி நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம். ஆனால் நீங்களும் நான் என்ன பண்ணோம், தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு பாவ காரியங்களுக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும். யோசேப்பு எப்படி வஸ்திரத்தை விட்டு போத்திபாருடைய மனைவியை பிடிக்கிறாவ ஓடுறான். அப்போ உங்களை கேட்ச் பண்ண பிடிக்க ஒரு கிரியை நடக்கு. நீங்க அந்த பிடிக்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஓடணும். தம்பிங்களா, நோட்டு இருந்தா பேப்பர் இருந்தா எழுதுங்க. கால் மேல கால் போட்டு சொற்பொழிவு கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. ஒரு குறிப்பு இருந்தா எழுதுங்க. வசனம் உணர்த்துற வசனத்தை எழுதுங்க. அப்போ கவனிங்க, விலகி ஓடுகிறவன் வேதம் சொல்லுகிறது. அந்த இருளின் காலகட்டத்தில் சபை கிடையாது, ஊழியர்கள் கிடையாது, சரியான போதகம் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு நாட்களில் இந்த சிமியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் நீதியுள்ளவன், அவன் நேர்மையானவன், பாவமான காரியங்களுக்கு விலகி ஓடக்கூடியவனா இருந்தான். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி அவங்க நீதி உள்ளவர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதாகமத்தில் அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் 15வது வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தாவே உமது கூடாரத்தில் யார் தங்குவான், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் வாசம் பண்ணுவான் என்று அங்கே ஆரம்பிக்கிறது. அநீதி உள்ளவன் தங்க முடியாது. அப்போ ஒரு நீதி உள்ளவனுக்காக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 15 வாசிக்கும் போது அது இந்த சிமியோனுக்கு அழகா பொருந்தும். சங்கீதம் 15:2 வாசிக்கும் பொழுது சத்தியத்தை பேசுகிறவன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை பேசுகிறவன், உண்மையை பேசுகிறவன். நீங்களும் நான் என்ன பண்ணோம், உண்மையை பேசணும். உண்மைக்கு மாறா பேசக்கூடாது. அல்லேலூயா. உண்மைக்கு மாறா பேசுறாலும் பொய் தான். சத்தியத்தை பேசுகிறவன் யார்? கர்த்தருடைய பர்வதத்தில் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தங்கியிருப்பான்? சத்தியத்தை பேசுகிறேன். என் வாயை திறந்தா சத்தியம்தான் வரணுமே தவிர ஒரு பொய் வரக்கூடாது, ஒரு மாத்தி பேசுகிற பேச்சு என்னுடைய வாயில வரக்கூடாது. அப்ப அவன் அடுத்து வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் புறங்கூறாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தரை குறித்து ஒருத்தர் 2 பேர் ஒன்னா பழகிக்கிட்டே இன்னொரு ஆள்கிட்ட போய் ஒரு ஆளை குறித்து புறங்கூறுவாங்க. அப்படிப்பட்டவன் ஒரு நீதி உள்ளவன் என்று சொல்ல முடியாது. அவன் அவருடைய கூடாரத்தில் தங்க முடியாது. புறங்கூறாதவன் யாரையுமே, உங்களை புறங்கூறினா கூறிட்டு போட்டு தப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய நாவிலிருந்து வாயிலிருந்து ஒருத்தரை புறங்கூறக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோம். யாரையும் உங்களை எப்படி பேசுறாங்களோ, திருச்சி பேசுறாங்களோ பேசட்டும், டோன்ட் கேர். 2 காது கொடுத்துருக்கிறாரு, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். 2வது, எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஊழியம் செய்ய முடியாது. நான் ஆரம்ப காலத்தில் தான் ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கா போய் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர், நீ எல்லாருக்கும் பதில் கொடுத்தா ஊழியம் செய்ய முடியாது, வேலையை பாரு. நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நிறைய வேலை இருக்கு, ஊழியம் இருக்கு, நம்ம இல்லாமல் இல்லை. இது எல்லாத்துக்கும் இதே பண்ண ஊழியம் வேற மாதிரி போயிடும். புறங்கூறுதல், ஒரு நீதியுள்ள நேர்மையுள்ள மனிதனிடத்தில் புறங்கூறுதல் இருக்கவே இருக்காது. சபையை குறித்தோ ஊழியரை குறித்தோ எந்த ஒரு புறங்கூறுதல், ஜனங்களை குறித்த வார்த்தைகள் நம்முடைய வாயில வரவே வராது. 4வது வசனம் சொல்லுது, சங்கீதம் 15:4 வாசிக்கும் போது அவன் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறானா. ஒரு ஆமென் சொல்லுவோம். யாரை கனம் பண்ணுகிறான்? ஆண்டவருக்கு நடுங்கி, அவருடைய வசனத்துக்கு நடுங்கி, அவருக்கு அப்படி வாழுகிற, அப்படி கர்த்தருக்கு பயந்தவர்களை இந்த மனிதன் நீதியாய் வாழுகிறவன் என்ன பண்றானா? கனம் பண்ணுகிறானா. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மட்டுமே கனத்துக்குரியவர். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் குமாரனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் மல்கியால கேட்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் கனத்தை விரும்புகிற தேவன். ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ணும்? மற்றவர்களை கனப்படுத்தணும். யாரை கனப்படுத்தணும்னா, உலகத்தில் இருக்கிற எம்எல்ஏவை கூப்பிட்டு பொன்னாடையை போத்துட்டு அந்த கனம் கிடையாது. இன்னைக்கு சபை அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எல்லா பாருங்க, அமைச்சரை கூப்பிட, எம்எல்ஏவை கூப்பிட, எம்சியை கூப்பிட, அவரை உள்ள உட்கார வைக்க, பஞ்சாயத்தில் கூப்பிட, அவருக்கு போர்வையை போட்ட, இது எங்க நம்ம படிச்சுட்டு இருக்கேன்னு தெரியல. அவன் மேலே எடுத்து மேலே உட்காந்து அவன் பழகிட்டானா, அவன் என்னைக்கு பின்னாடி சேர்ல உட்காருவான்?
அவன் எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், டோன்ட் கேர். அவனு ஒரு மனுஷன் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ பேர் போய் பாருங்க அப்படின்னு. இவங்கிட்டலாம் போய் நிற்க கூடாது. ஆமேன்னு சொல்லுவோம். வழியிலே சத்ருவை விளக்கும்படிக்கு ராஜாவின் இடத்துல குதிரையும் குதிரை வீரரையும் கேட்கிறதுக்கு வெட்கப்பட்டேன் என்று எஸ்ரா சொல்றார். 7வது அதிகாரத்தில் எஸ்ரால பாபிலோன்ல இருந்து கோடிகள் மதிப்புள்ள பொருட்களை எருசலேம் கொண்டு போகணும். எங்க ஆண்டவருடைய வல்லமையை ராஜா கிட்ட சொல்லியிருந்தோம். அவர்கிட்ட போய் பாதுகாப்பு கேட்டா எங்களுக்கு அசிங்கம். பொறாமைன்னு சொல்லுவோம். நீங்க ஃபுல்லா பாருங்க, நிறைய இடங்கள்ல அந்த அமைச்சரை கூப்பிட, அந்த எம்எல்ஏவை கூப்பிட, அவங்களுக்கு ஒரு பேனர் அடிக்க. இது என்ன ஊழியம்? சபை இது. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை கனம் பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணணும். இங்க பொன்னாடைய போட்டுட்டு அங்க போய் பொங்கலுக்கு குலவு போறவனை போய் கனம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவன் கர்த்தரை கனம் பண்ண பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவன், அவன் ஒரு நீதி உள்ளவனா இருக்கிறான். அடுத்து வாசிக்கும் பொழுது 5வது வசனம், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும். ஒரு ஆணை இட்டீங்க, அதுல நஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன கூடாது? பேச்சு தான். ஒரு ஆமைன்னு சொல்லுவோம். ஆணையிட்டது தான். கொடுப்பேன்னா கொடுத்துருவேன், அவ்வளவுதான். அதுல எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் செய்வேனா செஞ்சிருவேன், வருவேனா வந்துருவேன், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர ஒரு வாலிபர் கூட்டத்துக்காக கூப்பிட்டுருந்தோம். ஒரு மீட்டிங், ஒரு பாஸ்டிங் பிரேக்காக. நல்ல மனுஷன் வந்தார், நல்லா பிரசங்கம் பண்ணார். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு இந்த டேட்டை நான் உங்களுக்கு கொடுத்தேன், இங்கே 10 பேர் தான் வந்திருக்கிறாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு டேட்டு கொடுத்தா கொடுத்தது தான். அடுத்து ஒரு ஆசை காட்டினா நான் ஆணையிலிருந்து தவறக்கூடாது. வரேன் அப்படின்னு சொன்னா வரேன். இருமனம் உள்ளவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ அவன் நீதி உள்ளவன். அப்போ இந்த காலகட்டத்தில் நோவாவை குறித்து, லோத்துவை குறித்து அவங்கெல்லாம் நீதி உள்ளவர்கள், நீதிமானவர்கள், நேர்மையாய் நடந்தவர்கள் என்பது குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த கடைசி காலத்தில் தேசம் இந்தியா கிறிஸ்தியாவாக மாறணும்னா நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நீதி உள்ளவர்களாக இருக்கணும். அவ்வளோதான் அந்த முதல் பாயிண்ட். ஒரு ஆமென் சொல்லுவோம். அதாவது ஒரு பின்னணி எதுவுமே கிடையாது. இருளின் காலத்திலேயே ஒருத்தன் நீதிமானா வாழ முடியும்னா, ஒளியின் காலத்தில் ஆவியானவரை பெற்றிருக்கிற இந்த காலத்தில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் ஆண்டவருக்காக வாழ முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோம். நீதியுள்ளவர்களாய், நேர்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 2வது அவரை குறித்து சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன் என்று சொல்லப்பட்டது. பக்தி என்பதை 3 விதங்களில் பிரிக்கலாம். நல்லா கவனிங்க. பக்திக்கு அது நிறைய பொருள் உண்டு. நான் அதை 3 விதங்களை பிரிப்பேன். பக்தினா என்ன அப்படின்னா, பக்தினா பக்தியா காண்பிப்பது அல்ல, பக்தியா பாதசாரியா போவது அல்ல, அது வேற பக்தி. உலகத்தில் தேவதா பக்தி என்று ஒன்று உண்டு என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்குது. தேவ பக்தி வேற, தேவதா பக்தி வேற. தேவ பக்தினா ஒரு தேவன் மீது விசுவாசம், தேவதா பக்தினா எல்லா மேலேயும் பக்தியா இருக்கிறவங்க உண்டு இந்த உலகத்தில். அல்லேலூயா. நம்ம அதை சொல்லலை. இங்கே சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன். அப்ப பக்தின்னா 3 காரியம் அடங்கியிருக்கு. 1 ஆண்டவரை ஆராதிப்பது, 2 ஆண்டவருக்கு கொடுப்பது, 3 ஆண்டவரை அறிவிப்பது. இது 3 சேர்ந்தாதான் பக்தி. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம இங்க பாட்டு பாடி ஆராதனை நடத்துறாங்க, நல்லா இருக்கும். மியூசிக்கு, ஃபேன் கீழே உட்காந்து நம்ம ஆராதிக்க நல்லா இருக்கும். ஜஸ்ட் அது ஒரு ட்ரைலர் தான். நம்ம அது ஒரு ப்ராக்டிஸ் தான். நம்ம வீட்டில் போய் தான் என்ன சொல்ல, இது கற்றுக்கொண்டு அடுத்து 160 மணி நேரம் வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் சபை. 166 மணி நேரமும் சபைக்குள்ள இல்லை. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோம்.
அப்ப பக்தி என்பது ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் வாயில ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கணும். அதாவது சத்தமான்னு கிடையாது. ஒருத்தனை டிஸ்டர்ப் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றது அது நல்லது கிடையாது. ஒருத்தனை டிஸ்டர்ப் பண்ணி சத்தமா ஜெபம் பண்றதுல நல்ல ஆவி கிடையாது. நல்லா கிடைக்கும். ஒருத்தர் தூங்குறான், நான் வல்லமையா ஜெபம் பண்ணா அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ், அது தேவன் விரும்ப மாட்டார். நீ முதல்ல ஒழுங்கு கத்துக்கோ. தூங்குறான்ல அவன் பயந்துருவான். அப்ப நம்மளும் இப்படிதான் கத்தணும் போலக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு. தனிப்பட்ட உறவுங்கிறது வேற. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் பாருங்க, அதிகாலையில் இருட்டோட எழுந்து போனார். எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏய் பேதுரு எந்திரி, யோவான் எந்திரி, எல்லாம் எந்திரிங்க, அதிகாலை காலத்தியான ஜெபம் பண்ணுவோன்னு என்ன எழுப்புவா செஞ்சாரு? எழுப்புனார் எல்லாத்தையும். அவர் பாட்டு போயிட்டார். ஏன்னா ஒருத்தர் முந்தி படுத்திருப்பான், ஒருத்தர் பிந்தி படுத்திருப்பான். ஒருத்தருக்கு முந்தி எந்திரிக்க முடியும், ஒருத்தருக்கு பிந்தி எடுக்க முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுவா. அவர் பாட்டுக்கு போயிட்டார் இருட்டோட. ஏன்னா இவங்களை எழுப்புறதுக்குள்ளேயும் இவருக்கு ஆவி போயிடும், அதுக்குள்ளேயும் பொழுது வந்துடும், பிதா போயிடுவார். இருட்டோடலே ஆண்டவரை சந்திக்கணும். ஆமேன்னு சொல்லுவோம். அதிகாலை ஜெபம் நல்லது. அதிகாலையில் குடும்ப ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அதிகாலை குடும்ப ஜெபம் சிலருக்கு ஒத்துக்குது, தப்பு இல்லை. அதிகாலையில் தனி ஜெபம் தான் வரணும். இரவுக்கு மாலை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி குடும்ப ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதிகாலை பர்சனலாக பண்ணுறது ரொம்ப சால சிறந்தது. ஏன்னா ஒரு பிள்ளை தூங்கிக்கிட்டே கொடுவாடிச்சிக்கிட்டே என்ன ஸ்தோத்திரம் சொல்லணும், உட்காந்துட்டு தூங்கும். அதுக்கு நைட்டு ஜெபம் பண்ணால் உண்மையாக ஜெபம் பண்ணிடலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். குடும்ப ஜெபங்கிறது மணிக்கணக்காக போகக்கூடாது. 20 நிமிஷம் 15 நிமிஷம் தான். அங்கே உட்காந்து பயங்கரமாக பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வம் போயிடக்கூடாது. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் கரெக்டாக பாருங்கள், ஒரு பாட்டு, ஒரு அதிகாரம், ஒரு ஜெபம், அதோடு முடிச்சிடணும். கொரோனா டயத்துலாம் 2 மணி நேரம் ஜெபம் நடத்துவேன் வீட்டில். 2 மணி நேரம் கரெக்டாக 3 பேர் தான் உட்காந்து 2 மணி நேரம் ஜெபம் நடத்துவேன். நான் முதலே சொல்லிடுவேன், 1 ஹவர் ஜெபம் பண்ண போகிறோன்னு டயத்தை சொல்லிடுவேன். அவன் மைண்டில் சீக்கிரம் முடியணுங்கிறது என்ன வராது. அந்த 2 மணி நேரம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவேன். அந்த 2 மணி நேரம் அவங்களுக்கு போகிறதே தெரியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஸோ இப்போ கவனிங்க, பக்தி என்பது ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் ஆராதிக்கணும். கூட்டத்தோடு ஆராதிக்கிறது போல தனிப்பட்ட விதத்தில் அவர் வொர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வீடு ஒரு ஆராதனை ஸ்தலமாக இருக்கணும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தெருவில் போகும்போது வரும்போது ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சில அந்தகார சக்திகள் அவருடைய மாநாமத்தை மகிமைப்படுத்தும் போது விலகி ஓடும். அப்போ பக்தி என்பது தேவனை ஆராதிப்பது. சிமியோனுடைய காலத்தில் ஆராதனையே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பக்தியுள்ளவனாக இருந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். 2வது, பக்தி என்பது ஆண்டவருக்கு கொடுப்பது. நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறோம், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கொடுங்கள், அப்போதான் உனக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, எப்பொழுதுமே இவ்வளோ கொடுத்தேங்கிறத சொல்லி வரவே கூடாது. அப்படி சொல்லிட்டோம்னா ஆண்டவர் நான் உனக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சேன்னு சொல்லி காமிச்சா முடிஞ்சு போச்சு. பக்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடவுளுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதெல்லாம் நமக்கு திரும்ப கொடுத்துருவார். வேதம் அதான் சொல்லுது, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமற் போவது இல்லை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ இப்போ சிறு வயதுலேருந்தே உங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்குள்ளேயும் சரி பெரியவர்களுக்குள்ளேயும் இந்த வருஷத்தில் நான் அதிகமாக கொடுக்கணும். நான் தான் நியூ இயர்க்கு சொன்னேன், பஸ் சர்வீஸை சொன்னேன் அன்றைக்கி, போன வாரத்துக்கு முந்தின வாரம். சும்மா அந்த 5-10 போடுறத தூக்கி போடுங்க, கடவுளை நான் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேளுங்க. நான் கஷ்டப்படுறேன் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை, உங்கள்கிட்ட இல்லை தான் இல்லைன்னு சொல்லலை. அப்படி ஜபத்தை நீங்கள் மாற்றுங்க, கர்த்தர் அதில் உங்களுக்கு துணை செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ பக்தி என்பது ஆண்டவருக்கு கொடுப்பது, நேரத்தை கொடுப்பது, பணத்தை கொடுப்பது, உழைப்பை கொடுப்பது, நிறைய காரியங்கள் இருக்கு, எல்லாம் சேர்ந்து தான் கொடுப்பது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். 3வது, பக்தி என்பது ஆண்டவரை அறிவிக்கணும். இந்த ஆண்டவரை நான் எனக்குள்ள மட்டும் வச்சுக்கொள்ளக்கூடாது, அவர் எனக்கு செஞ்ச நன்மையை நான் போய் பிறருக்கு அறிவிக்கணும். கவனிங்க, லேகியோன் அந்த பிசாசு பிடித்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். வஸ்திரம் இல்லாத அவன் வஸ்திரம் தரித்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். கவனிங்க, அவன் ஆண்டவர் கூட வர விருப்பப்படுறான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ ஏன் கூட வராத, ஆண்டவர் உனக்கு இறங்கி செஞ்சதை நீ போய் இனத்தார்கிட்ட போய் சொல்லு. ஏன்னா அந்த இனத்தாரெல்லாம் மோசமான பயிலுக்கு, எல்லாம் மாந்திரிகம் பண்ணுற ஆட்கள். செய்வன பண்ணி இவனுக்கு இப்படி ஆகிப்போச்சு. 6000 பேய் அட்டாக் ஆகிருக்குன்னா சாதாரண தான். அவன் இனத்தார்கள்லாம் எப்படி இருப்போம்?
அங்கே கண்ணு காதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுவாசி பயலுக்கு மாதிரி தான் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்ககிட்ட போ. அவன் ஏற்கனவே அவங்ககிட்ட போய் முன்னே இருந்த கோலத்தை போயிருந்தா என்ன இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் அவனுக்கு அனுப்புறாரு. தெக்கப்போலி என்று சொன்னால் 10 பட்டணம் அர்த்தம். 10 பட்டணத்துலேயும் 10 சபையை கட்டினான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ட்ரெஸ் இல்லாமல் பைத்தியக்காரனா ரோடோட அடைஞ்சவன், லேகியோன் பிசாசு பிடிச்சவன் சுகமாகி எத்தனை சபையை கட்டினா? 10 சபையை. தெக்கப்போலினா 10 பட்டணம். 10 பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவிச்சு 10 பட்டணத்தை ஒரு பைத்தியக்கார மனம் திரும்பி என்ன பண்ணியிருக்கான், கட்டி இருக்கிறான். அப்போ பக்தி என்பது ஆண்டவரை போய் அறிவிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த வசனம் போர்டில் இதில் வேணாம், இந்த ஜோலியில் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் போய் வசனம் போடுறேன் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இது படித்து நான் ஏதாவது என்ன சொல்கிறேன், இது வேஸ்ட்டு. நான் அடிக்கடி பசங்கன்னு சொல்லுவேன், இந்த மீடியாவுக்குள்ளே ரொம்ப மைண்டில் அது கொண்டு போகாத, ஏதோ போடுறவங்க விட்டு தொலை. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே தான் இருப்போம். தரிசனத்தை விட்டுருவோம். பிசாசு நம்ம டைரக்ஷனை இதில் கொண்டு வந்துடுவான். அல்லேலூயா. அதில் ஒரு 10% ஒதுக்கலாம். அதுதான் 90% அதில் பிடிச்சிட்டு வச்சுக்கலாம். அடுத்து எங்கே ஜாப் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த வாட்ஸ்அப்பில் போய் இது வசனம் அனுப்புகிறது, இது அனுப்புகிறது, அதெல்லாம் வேண்டாம், விடுங்க. நீங்கள் வசனம் அனுப்பி எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறா? ஒருத்தனும் திறந்த மாட்டான். உனக்கு லைக்கை போடுவான். அவன் லைக்கை போடுறதுக்கு என்ன ஆகுது? ஒன்றும் ஆகும்போது கிடையாது. அவனும் அப்படியே தான் இருப்பான், நம்மளும் அப்படியே தான் இருப்போம். ஒரு மாற்றம் வராது. பக்தி என்பது அவரை போய் அறிவிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அவரை அறிவிக்கணும். ஆண்டவரை போய் அறிவிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போய் சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தின் மூலம் இயேசுவை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு வாரமும் அறிவிக்கிறோம். ஓசூர் பக்கத்தில், பெங்களூருக்கு ஓசூருக்கு இடையில் ஒரு வாலிப பையன், நல்லா கவனிங்க, வாலிப பையன் ஒரு நாள் அதிகாலையில் அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்க, நைட்டு சாப்பிடாம படுத்துட்டானே, காலையில் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி கதவு தட்டுறாங்க. கதவு திறக்கலை. ரொம்ப நேரம் தட்டினா முட்டி போட்ட மாதிரியே இருந்தது. கொஞ்சம் மறுபடியும் ஒரு 9-10 மணிக்கு போய் கதவை தட்டா முட்டி போட்ட மாதிரியே செத்து கிடந்தான். முட்டி போட்டே செத்து கிடந்தான். சாதாரண வாலிபன் கிடையாது. அவன் 3 சபையை கட்டியிருக்கான். எத்தனை சபையா? எத்தனை சபையா? ஒரு பாதாளத்தின் சேனை அவனை விட்டுருக்குமா? எவ்வளவு போராட்டம் போராடி இருப்பான். 3 சபையை கட்டி அவ்வளவு ஜெபத்தில் இருந்தவன் ஜெபத்திலே உயிர் போயிடுச்சு அவனுக்கு. ஆண்டவரை அறிவிக்கணும். ராமேன்னு சொல்லுவோம். நான் எங்கள் பசங்களை சொல்லுவேன், நீ ஜெபம் பண்ணாமல் போய் வசன வித்தியை காமிச்சு ஒரு புண்ணியம் கிடையாது, ஒன்றும் நடக்காது. நீ மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டு இயேசுவை நேசிக்கிறான்னு அனாயிண்டிங்கில் ஒரு வார்த்தையை சொல்லிப்பார், அது கிரியை நடப்பிக்கும். ராமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. எதுவுமே ஜெபம் அவருக்குள்ளே இருந்து நம்ம செய்யப்படும் பொழுது அவர் நம்ம மூலம் கிரியை நடப்பிக்கிற தேவன். அப்போ தேவ பக்தியுள்ளவனாக இந்த சிமியோன் காணப்பட்டார். ஒன்று, அவர் தேவனை ஆராதிக்கிறவராக, தேவனை அவர் தேவனுக்கு கொடுக்கிறவராக, தேவனை பலருக்கு கொண்டு செல்லுகிறவராக இந்த சிமியோன் காணப்பட்டார். 3வது பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான காரியம். நீங்கள் வாசிக்கும் பொழுது சிமியோனை குறித்து 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்கன்னா, பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலம் முடிஞ்சு புதிய ஏற்பாட்டு காலம் துவங்குது. ஆவியானவர் ஊற்றப்பட்டது பெந்தகோஸ்தே நாட்களில் தான் ஊற்றப்படுறாரு. ஆனால் குறிப்பிட்ட தீர்க்கதரிசிகள் ஒரு சிலருக்கு தான் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த சிமியோன் மீது யார் இருந்தாரா? பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆவியானவராலே அவனுக்கு சொல்ல அறிவிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 27வது வசனம் சொல்லுது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது யோசிப்பு, இது சிந்திக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் இருளின் காலத்தில் ஆவியானவரே இல்லை. ஆனா இந்த சிமியோன் மேல ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு சரியான ஆராதனை, சரியான வெளிப்பாடு, சரியான தீர்க்க தரிசனம் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட அந்த இருளின் காலத்திலையும் இந்த சிமியோன் ஆவியானவரால் நடத்தப்பட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். வேதம் அழகா சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நீங்க ஆவியை பெற்றது மாத்திரமல்ல, நல்லா அபிஷேகத்தில் நிரம்பலாம், குதிக்கலாம், அது வேற விஷயம். ஆவியானவரால் நடத்தப்படணும்.
அதெல்லாம் சொல்லுதான், பரிசுத்த ஆவி அவன் மேல இருந்தாரு, ஆவியானவர் அவனை ஏவனாரு, ஆவியானவர் அவனை நடத்தினாருன்னு எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஆவியானவரை நம்ம எப்பவுமே வைக்கணும் நம்முடைய கண். ஆவியானவர் நடத்துங்க நடத்துங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் ஆயத்த ஜெபம் பொழுது, நீங்க தான் தலைவர், நீங்க தான் துரைத்தனம் பண்ணணும், நீங்க தான் அப்பா சத்துரு இந்த கூட்டத்துக்கு விரோதமா வெள்ளம் போல எழுப்பினாலும் கொடி ஏற்றுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் அவன் மேல இருந்தார், ஆவியானவர் அவன் மேல் இருந்தார், ஆவியானவர் அவனை நடத்தினார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல ஆவியானவர் நம்மளை நடத்தணும். அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். எதையுமே நீங்க மாம்சீகத்தில் போகக்கூடாது. பல நேரங்களில் ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை பேசுவார். திடீர்னு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பேன், இங்கே போவாத அப்படிம்பாரு. உடனே கீழ்ப்படியணும். இங்கே போம்பார் சம்பந்தம் இல்லாமல் உடனே கீழ்ப்படியணும். திடீர்னு ஒரு ஆளை காமிச்சிக்கிட்டே இருப்பார், ஏதோ நோக்கத்துக்கு காமிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ நல்லா கவனிங்க, இப்போ நம்ம ஆவியை பெற்றிருக்கிறோம். இருளின் காலம், அந்த 400 வருஷம் இருளின் காலத்தில் ஒருத்தன் மேலே ஆவியானவர் இருந்தார் என்று சொன்னால் அது பெரிய காரியங்க. நீங்கள் சாதாரண நினைக்க வேண்டுங்க. பெந்தேகோஸ்தே நாட்களில் தான் ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. கவனிங்க, அந்த யோவான் ஸ்நானகன் வயிற்றில் இருக்கும்போது ஆவியானவர் பிள்ளை அபிஷேகத்தில் துள்ளுவதை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா யாருக்குள்ளேயும் ஆவியானவர் கிடையாது. ஆனால் சிமியோன் மேலே ஆவியானவர் இருந்தார், சிமியோனை ஆவியானவர் நடத்தினார். இந்த கடைசி காலத்தில் இந்தியா கிறிஸ்தியாவாக மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவரால் அவர் முன் வச்சு நடக்கணும். அது விகற்பமாக இருக்கும், மற்றவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், ஏளனமாக இருக்கும். டோன்ட் வரி, மற்றவன் பேசட்டும், சிரிக்கட்டும், என்னென்ன செய்யட்டும். எரிகாவை சுற்றும் பொழுது அங்கே உள்ளவங்களுக்கு சிரிப்பாக தான் இருந்தது, நகைப்பாக தான் இருந்தது. அவன் சிரிச்சிட்டு போட்டோம். இங்கே ஆண்டவர் நம்மளை சுத்த சொல்லிட்டார், அவ்வளோதான். ஒரு ஆமென் சொல்லுவோம். நீங்களும் நல்லா சுற்றுனீங்க. அல்லேலூயா. ஆமாம், 5 நிமிஷம் சுற்றுறதுக்குள்ளே எல்லாம் சேரில் வந்து உட்காந்துட்டீங்க. 7வது நாள் 7 முறை சுற்றுனாங்க. எப்படி சுற்றிருப்பாங்கன்னு தெரியல. உங்களெல்லாம் விட்டா அவ்வளோதான், எரிகோ வந்திருக்காது, சோவர் நம்ம மேலே தான் விழுந்திருக்கும். அல்லேலூயா. முடியலடா சாமி அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நடத்துன இங்கே இருக்கிறாங்கல்ல, எல்லாமே நீங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இது ஆவியானவருடைய காலம், அவ்வளோதான். இந்த காலத்தையே ஆவியானவர் எடுத்துக்கொள்ள போகிற ஒரு காலம் வரப்போகுது. ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் சபை போயிடும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ஆவியானவர் போயிடுவார். இப்போ கட்டடம் இருக்கும், அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டதில் மிஸ் ஆனவங்க சர்ச்சில் இருப்பாங்க, ஆனால் ஆவியானவர் இருக்க மாட்டார், ஆண்டவர் இருக்க மாட்டார். அப்படி ஒரு காலம் வரப்போகுது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து மாம்சீகத்தில் முதல் முறை அவர் பூமிக்கு வந்தார். பகிரங்க வருகன் இருக்கு, அதுக்கு வரப்போகிறது, அது ஒரு வருகை இருக்கு. அதுக்கு இடையில இதோ திருடனை போல வருகிறேன். இப்போ அந்த வருகையை சபை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் 7 வருஷம் ஆட்சி செய்ய போகிறான். அவனுடைய ஆட்சியில் சபை இருக்கும், ஆராதனை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவன் இன்னைக்கு ஆட்சி செய்ய நைட்டு வந்தானா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுடும். இப்போ அந்த தாகனைக்கு நமக்குள்ளே இல்லை, அந்த காரியங்கள் நமக்குள்ளே இல்லை. நீங்கள் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுங்க ஏஐயில் பிரசங்கம் பண்ண டேப் போட்டுட்டு அவங்க பாட்டு போயிருந்தாங்க வேலையில். அதே பாஸ்டர் போல உருவத்தில் ஏஐ ஒரு என்ன சொல்ல, ஒரு கடினமான காலத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். கடினமான காலம். சீனாவெலாம் பார்த்தீங்கன்னா ரோபோ ராணுவம் வந்துருச்சு. ராணுவம் ரோபோ. ஒரு மனுஷன்றையாவது சுற்றாதாப்பான்னு கேட்கலாம், ரோபோட்டை போய் சுற்றாதான்னு கேட்பா. நம்மளை ஏதோ செய்ய போறான்னு கூட கொஞ்சம் நாளை சுட்டுரும். அல்லேலூயா. இல்லை நிஜமா அப்படிதான் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அதுதான் உலகம். கடைசியாக எல்லாமே எந்திரங்கள், அது பேசும், அது சிந்திக்கும், அது உங்களுக்கு எல்லாமே செய்யும். சென்னையில் நாவலூரில் ரோபோ ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. ரோபோ வந்து டக்குன்னு காப்பி கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க படூர் பக்கத்தில். அருமையானவர்களே, இது ஆவியானவருடைய காலம். வாலிபர்கள் ஆவியானவர் பிடிக்கணும், அவர் தான் ஜெபத்தை நடத்தணும். சொல்லணுங்க, ஆவியானவரே அதிகாலை என்னை ஜெபிக்க வைங்க, ஆவியானவரே வேதத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க, ஆவியானவரே இன்னைக்கு ஒரு சத்தியத்தை போதிங்க, ஆவியானவரே நீங்கள் ஆவியானவர் இல்லாமல் பரிசுத்தமாக வாழவே முடியாது, உங்கள் சுயபலத்தில் வாழவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? தேவ ஆவியை பெற்ற மனிதன் என்று யோசேப்பு குறித்து பார்வோன் புகழ்கிறான். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்க்குறாரு பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ நம்ம அபிஷேகத்தில் நிறைவு வேற ஒரு பக்கம், ஆனால் ஆவியானவரால் நம்ம என்ன பண்ணோம்? நடத்த பண்ணணும். நானும் சில காரியங்களுக்கு அழுது ஜோமனு, ஆவியானவரை நீங்கள் நடத்தி தானே செஞ்சோம் எல்லாமே. ஒரு காரியங்களை ஏன் இதில் ஒரு வெற்றியை பார்க்க முடியல? உங்கள் நடத்துதல் இப்படி தானே செஞ்சோம்.
சில நேரங்கள் ஆவியானவர் அமைதியா இருப்பார், ஆனாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் அமைதியா இருந்தாலும் ஸ்தோத்திரம், அவர் அடிச்சாலும் ஸ்தோத்திரம், அவர் நம்மளை எல்லா விதங்களையும் எல்லாமே அவர் தான் ஆமென் சொல்லுவோம். அந்த சிமியோன் மேல ஆவியானவர் இருந்தார், ஆவியானவர் ஏவினார், ஆவியானவர் நடத்தினார். பெலிஸ்தருக்கு மேல பழி வாங்க சிம்சோன் மீது ஆவியானவர் ஏவனது போல ஏவினார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப ஆவியானவர் ஏவணும், கிரியை செய்யணும். அதை போய் பெருமையா தம்பட்ட அடிச்சுட்டு பேசக்கூடாது. போயிடுவார் ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சில காரியங்கள்லாம் நம்ம மைண்ட்ல அப்படியே உள்ள வச்சிடும். மற்றவங்க ஆவியானவர் பேசினாரா அவங்ககிட்ட அப்படின்னு உங்க மேல ஒரு வன்கண் வந்துடும். அப்புறம் வேற ஆவி இறங்கிரும். அப்புறம் ஆவியானவர் பேசுறது கேட்க முடியாது. அதனால இதெல்லாம் சொல்லாதீங்க, உங்க பர்சனலுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. 4வது வாசிக்கும் பொழுது இந்த சிமியோனை குறித்து 25வது வசனம் வாசிங்க எடுத்தவங்க. ஆ ஆ ஆ ம் ஆ அந்த வார்த்தையை அடிக்கணுங்க. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனா இருந்தான். அப்படின்னா எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுவோம். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தான். கவனிங்க, ஒரு ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ ஒரு எழுப்புதல் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எழுப்புதல் உண்டு, ஒரு குடும்பம் சார்ந்த எழுப்புதல் உண்டு, ஒரு ஊர் சார்ந்த எழுப்புதல் உண்டு, ஒரு சபை சார்ந்த எழுப்புதல் உண்டு, ஒரு தேசம் சார்ந்த எழுப்புதல் உண்டு. அந்த எழுப்புதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம்தான் சொல்றது. அந்த எழுப்புதல் என்னது? குறிப்பிட்ட காலம்தான். ஒரு எழுப்புதல் ஆண்டவர் போடும் பொழுது அதை தக்க வைத்துக் கொள்ளணும். எக்காலமே எழுப்புதல் நீங்க நினைக்க கூடாது. இங்க வாசிக்கும் பொழுது அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அப்ப எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாங்கள்லாம் 400 வருஷமா இருளுக்குள்ள இருக்கிறோம், ஒளி வரணும். நீங்க அந்த அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது ஒளி வரணும், மேசியாவாகிய ஒளி வரணும், எழுப்புதல் வரணும், அதை பார்க்கணும்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நம்மளும் அப்படித்தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப எழுப்புதல் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரும், அதை நீங்க தக்க வைக்கணும். ஆனா எழுப்புதல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அது ஒரு ஜஸ்ட் ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், அதுக்கப்புறம் அதை நம்ம பிடித்து கொள்ளணும், தக்க வைத்துக் கொள்ளணும். இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. இந்தோனேஷியாவில் பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதலை அந்த தேசம் தக்க வைக்காதனால அழிவை சந்திச்சது, பெரிய அழிவை சந்திச்சது. நீங்க அமெரிக்கா வாய்களை பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்பாக வில்லியம் செய்மூர், ஒரு 1.5 கண் உள்ளவர் தான், பார்க்க அவ்வளவு அழகாகவும் இருக்க மாட்டார். ஆனால் அவர் நிமித்தம் அசுசாங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். அதாவது அங்கெல்லாம் கிரியேட்டிவ் மிரக்கல். கிரியேட்டிவ்னா கையெல்லாம் போவான், கை தன்னால் வரும், கண்ணெல்லாம் போவான், கண்ணு தன்னால் வரும், கட்டி இருக்கும், கட்டி அப்படியே கரையும். இந்த மாதிரி மிரக்கல் அது என்னால் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷ காலங்களில் அந்த எழுப்புதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பஞ்சாப் வரைக்கும் தொட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோம். இப்போ நம்ம நாட்களில் கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூடி, வாலிபர்களாக கூடி ஜெபிக்க, ஆராதிக்க, ஒரு சபையில் எல்லாரும் நகையை தூக்கி போட, பணத்தை தூக்கி போட, ஒரு 10 நாளா ஒரு எழுப்புதல் வந்துடுச்சுன்னு சொல்லி ஒரு பிரேயர் நடந்துக்கிட்டு பார்த்தீங்களா? அது ஒரு குறிப்பிட்ட காலம். ஆவியானவர் ஒரு அசைவை கொடுக்கிறார், அதை பிடிச்சுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, எழுப்புதெல்லாம் எனக்குள்ள போட்டிருக்கிற அக்கினியை நான் அவிச்சிடக்கூடாது. அதுதான். வில்லியம் கேரி ஒரு முறை வெஸ்ட் பெங்காலில் எனக்கு பிரசங்கம் பண்ண ஒரு வாய்ப்பு. வில்லியம் கேரி கட்டின அந்த பில்டிங்கில் நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 28 மொழிகளில் வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தவர். எத்தனை மொழிகளில்? 28 மொழிகளில். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், நீங்கள் அறியாதிருக்கிற அவரையே உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல, வில்லியம் கேரி இடத்துல நீங்கள் அறியாதிருக்கிற வில்லியம் கேரியை குறித்து ஒரு 3 காரியம் சொல்கிறேன்னு சொன்னேன். அதில் 1, அவர் தனக்குள்ளே போட்ட அக்கினியை அவிய விடாமல் அவர் பார்த்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அதான் எழுப்புதல்.
நான் சொன்னல 24 2002 கர்த்தனுக்குள்ள அக்கினியை போட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை அவியாம காத்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். அதனால தான் ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதல் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால அதை உங்களுக்குள்ள அனுப்புகிறோம். உங்களுக்குள்ள இருக்கும்போது இன்னொருக்குள்ள அனுப்புகிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெடித்து சதறுகிற எழுப்புதல்லாம் வரும். ஒரு மேல் வீட்டர்கள் திடீர்னு ஆவியான இறங்கி வராரு, அந்த மாதிரி எழுப்புதல் இருக்கு. அது எவ்வளவு நாள்? கொஞ்ச காலம் தான் இருந்தது. மேல் வீட்டில் ஆவியான இறங்கி வந்ததுக்கு போது உலகம் எங்க சுவிசேஷம் கொண்டு சொல்லப்படுது. அந்த எழுப்புதல் கொஞ்ச காலம் தான். எல்லாமே ஒரு அதை தக்க வச்சு தான் நம்ம அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை பிசாசு என்ன பண்ணுவான்? தண்ணியை ஊற்றி அணைய பார்ப்பான். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் எண்ணெயை ஊற்றி கூட கொஞ்சம் எரிய வைப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அவித்து போட இடம் கொடுத்துடாதீங்க. ஒரு சகோதரன், ஒரு வாலிப பையன் நல்லா ஆண்டுக்குள்ளே எழும்பிக்கு வந்தான். அவங்க அம்மா சந்தோஷப்பட்டது. கடைசியாக அவங்க அம்மா அவங்க கூட சண்டை போட்டு அவனை பின்வாங்க பண்ணிச்சிருச்சு. அவனுடைய அக்கினியை அவிச்சு போட்டுச்சு. இப்பவும் குடிச்சு ஊரை சுற்றிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு முன்னாடி அவங்க அம்மா பைபிள் தெரியும், வசனம் தெரியும், முழங்கால் தெரியும், ஜபம் தெரியும், சாட்சியெல்லாம் போச்சுல்ல. இப்போ என் பையன் குடிக்கிறான், என் பையன் அங்கே இருக்கிறான்னா, நீ முதல்ல கரெக்டாக வந்தோடனே கரெக்டாக தொட்டாரு, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விட்டுட்டீங்களே. ஒரு சான்ஸ் கிடைச்சது, விட்டோம்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ எழுப்புதலுக்காக, இந்த இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக, ஒளிக்காக ஜெபிச்சது போல எழுப்புதலுக்காக ஒரு ஜெபிக்கிறவன் தான் இந்த சிமியோன். நம்ம இன்னைக்கு ஜெபிச்சிருக்கிறோம், இந்த 7 பாயிண்ட் ஜெபிச்சிருக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு வேதத்தை வாசிக்கும் போது நிறைய வெளிப்பாடுகள், எங்களை காட்டிலும் பெரிய வெளிப்பாடுகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதெல்லாம் ஒரு பாயிண்டாக வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஒரு ஊரையே ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவது ஒரு எழுப்புதல். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவது, அந்த குடும்பத்துக்குள்ள அந்தகாரம் நீங்க அந்த ஒளியை கொண்டு வருவது ஒரு எழுப்புதல். ஆகையினால் எழுப்புதலுக்காக காத்திருந்தாங்க. எழுப்புதலுக்காக பரிசுத்த ஆவியானவர் அவன் மூலம் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுவோம். நீங்க 10 நிமிஷம் ஜெபம், காலவர் ஜெபம் ஒன்றும் பலிக்காது. அந்த ஜெபம் கிடையாது. எழுப்புதலுக்காக எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாரு? சிமியோன்ட்ட போய் கேட்டு பாருங்க. எப்படியோ 75 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாரு, 70 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாரு எழுப்புதலுக்காக. ஆமேன்னு சொல்லுவோம். ஒரு சம்பவத்தை வாசிக்கிற தானியேல் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 2வது 3வது வசனம் வாசிக்கும் போது, இங்க ஒருவர்த்தை 70 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். தானியேல் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். தானியேல் 9:2-3. தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நல்லா கவனிங்க. 70 வருஷ ஜபம் தானியேல். நம்ம நேற்று வாசித்தோம். எகோனியா ராஜாவுடைய தலைமையில் தான் நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்து வரும்போது எகோனியாவில் மொர்தெகாய் வந்தார். ஒவ்வொரு பாட்டாக பிடிச்சிட்டு போனாங்க. தானியேல் அதுக்கு முன்பாகவே சிறைபிடிக்கப்பட்டு அவங்க பாபிலோனுக்கு வந்தவங்க. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பாட்டாக பிடிச்சாங்க. எசேக்கியெல்லாம் அவருடைய காலங்கள்லாம் அவர் சிறைபிடிக்கப்பட்டு வந்தவர் தான். அருமையானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது 70 வருஷம் தேவன் தண்டனையை கொடுத்திருந்தார். 70 வருஷம் கழிச்சு அந்த சிறையிருப்பு மாறும். இது புஸ்தகங்களால் தானியேலுக்கு தெரியும். அப்போ 70 வருஷம் சீக்கிரம் முடியணும், 70 வருஷம் கழிச்சு என் ஜனம் விடுதலை பெறணும். 70 வருஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எழுப்புதலுக்காக எத்தனை வருஷம் ஜெபம்? 70 வருஷம் ஜெபம். அடுத்த வருஷம் வாசிக்கும் பொழுது அந்த 70 வருஷம் முடிகிற டயத்தில் அந்த ஜெபம் இன்னும் அதிகமாகுது பாருங்க. வாசிக்கும் போது அடுத்த வருஷம் வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும். நல்லா கவனிங்க. 70 வருஷ ஜெபம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 70 இயர்ஸ். எப்படியாவது ஒரு எழுப்புதல் வராதா? எழுப்புதல் வராதா? இந்த 70 வருஷம் சீக்கிரம் முடியாதா? என் ஜனம் மறுபடியும் மேசியா வரப்போறாரு, அவங்க எல்லாம் மறுபடியும் சொந்த தாய் தேசத்துக்கு திரும்ப மாட்டார்களா என்று சொல்லி 70 வருஷ ஜெபம். அப்ப இந்த சிமியோன் எழுப்புதலுக்காக என்ன பண்றான்? நாங்க ஜெபம் பண்ணிட்டோம், இந்தியா முகால ஜெபம் பண்ணிட்டோம், 3 நாள் ஜெபம் பண்ணோம். பெருமை பேசுறது கிடையாது. பெருமை பேசுறது ஒண்ணு நடக்காது.
அல்லேலூயா. இது ஒரு ட்ரையல், அவ்வளோதான். அடுத்த நாள் நாளைக்கு உட்கார்ந்து தேசத்துக்காக கதற தான் செய்யணும். தனிப்பட்ட விதத்தில் நமக்கு நேரம் கிடைக்கிற சமயங்களில் நம்ம ஜெபித்து கொண்டு தான் இருக்கணும். நிறைய காரியங்கள் தேசத்தில் நடைபெறுகிறது, அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. பிள்ளைகளை வச்சிருக்கமா ஒன்றும் சொல்ல முடியாது. முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த எழுப்புதலுக்காக அவன் காத்திருக்கிறவனாக இருந்தான். எழுப்புதலுக்காக அவன் 70 வருஷம் ஜெபிக்கிறான், இவன் 70 வருஷம் ஜெபிக்கிறான். என் ஜனம் 70வது ஆண்டு முடிவில் மறுபடியும் நாடு திரும்புன்னு எரேமியாவுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளில் புஸ்தகத்தினால் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அதை வைத்து அவங்க நண்பர்கள், அவங்க குழு எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராமேன் சொல்லுவோம். அப்படி ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் கோரேசை எழுப்புகிறார். ராமேன் சொல்லுவோம். யூதர்களுக்கு விடுதலை அனுப்புகிறார். எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் தாய் தேசத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு எழுப்புதல். ராமேன் சொல்லுவோம். அருமையானவர்களே, இந்த சிமியோனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். அந்த ஒரு வாஞ்சை ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்ததுனால, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தானா உங்களுடைய செல்ஃபிஸ், உங்களுடைய சுய காரியங்களை நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ண மாட்டீங்க. உங்கள் சுய தேவையை அதிகம்னா ஒரு 20% நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களே தவிர மற்ற காரியங்களுக்காக தான் 80% உங்கள் ஜெபம் ஓடும். நீங்கள் உங்கள் சுய காரியத்துக்கே 80% வச்சுட்டு ஒரு 10% அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தேவனுடைய காரியத்தை நம்ம தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போகும்போது நம்முடைய சுய காரியம் தன்னாலே நிறைவேறிவிடும். அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய சுய காரியத்துக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். மெயினாக என்னுடைய சாட்சி ஆண்டவரே, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் சாட்சி, என்னை தொட்ட நோக்கம், என்னை அழைத்த நோக்கம், அதுலேருந்து நான் தவறிடக்கூடாது என்கின்ற காரியத்தை வச்சு பர்சனல் ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். மெயினாக பர்சனல் ஜெபம்னா சாட்சி. சாட்சியை தவற விட்டுட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவன். அடுத்து வாசிக்கும் போது எழுப்புதலை கண்டவன். 5வது குறிப்பு நான் சொல்லி முடிக்கிறேன். 32வது வசனம் வாசிங்க. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். எழுப்புதலை கண்டுட்டார். அதுக்கப்புறம் சொல்றார், நான் இப்பொழுது சமாதானத்தோடு போவேன், உமது அடியான சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொல்லி அதுக்கடுத்த காரியங்களை நீங்கள் வாசித்து அறியலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். 29 வாசிக்கும் போது உமது வார்த்தையின்படியே உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். உம்முடைய இரட்சணியத்தை உலகத்திற்கு, நல்லா கவனிங்க, உலக மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற அந்த இயேசு கிறிஸ்துங்கிற இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. நீங்க அந்த வசந்த வாசிக்கும் அழகா சொல்றாரு. 10வது வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்ப எழுப்புதலுக்காக ஜெபிச்சவன் எழுப்புதலை பார்த்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவங்க தான் எழுப்புதலை பார்க்க முடியும். நீங்கள் ஒரு பெரிய கூட்டம் ஒரு மீட்டிங் நீங்க எழுப்புதல் நினைச்சிடாதீங்க, தப்பு. பண்டித ரபாபாய் அவங்க ஹோமில் முக்தி மிஷனில் 3 மணிக்கு அதிகாலை 3-4 மணிக்குள்ள அதிகாலை ஜெபம் பண்ணுவாங்க. தன்னாலேயே பிள்ளைகள் எழுந்து பாஷை பேசுவாங்களாம். இந்தி தெரியாதவ இந்தியில் தீர்க்குதுன்னு சொல்லுவா. நல்லா கவனிங்க. ஆவியானவர் அங்கே ஊற்றப்படும் போது அந்த முக்தி மிஷனில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம மேலே ஒரு எழுப்புதலின் ஆவியை வச்சிருக்கிறாரு. நம்ம விட்டுறக்கூடாது. எழுப்புதலை நான் பார்க்கணும். இந்த கோவில் நம்ம எழுப்புதலை பார்க்கணும். என்னென்ன உங்கள் குடும்பத்தில் இருக்க உங்கள் உறவுகள் அத்தனை பேர் ரட்சிக்கப்படுறது நீங்கள் பார்க்கணும்னு நினைங்க. அது ஒரு எழுப்புதல் தானே. அப்படிதானே உண்மை. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு ஊரில் ஊழியம் செய்கிறேன், அந்த ஊரில் இருக்கிற கடைசி மனிதனும் ரட்சிக்கப்படதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எழுப்புதலாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் காண செய்வார். ஆமேன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் கம்பை ஊனிக்கிட்டு இருக்கிறாரு, வாழ்க்கை முடிய போகுது. அப்போ ஆவியானவர் பேசுகிறாரு, நீ 70 வருஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்க, இப்போ சர்ச்சுக்கு போங்கிறாரு. போனால் அங்கே நிறைய பேர் பிள்ளைகளோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. யோசேப்பு மரியாளும் இயேசு வைக்கும்போது அந்த பிள்ளையை கூப்பிட்றாரு. அவங்க ஒரு ஆள் மட்டும் கிடையாது, நிறைய பேர். எருசலேம் தேவாலயத்தை எல்லாம் பிள்ளைகளை 7 நாள் கழித்து சுத்திகரிப்புக்கு போய் ஆண்முளை பிள்ளையை 8வது நாள் சுத்திகரிப்பு கொண்டு போவாங்க. அப்புறம் 40 நாள் அந்த தீட்டு நீங்க அதுக்கப்புறம் ஒரு பலி செலுத்த போவாங்க. 2வது முறை அவங்க ஆலயத்துக்கு 40 நாள் நிறைவேற்ற போகும்போது தான் சிமியோன் ஆண்டவர் உள்ள கொண்டு வரார்.
அப்போ பார்க்கும்போது தான் கையில் ஏந்துகிறார். உங்கள் ரட்சணியத்தை ஆண்டவரே சகல புறஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்போ எழுப்புதலை நம்ம பார்க்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு ரவுடி மனம் திரும்புவதை நம்ம பார்க்கணும். அது ஒரு எழுப்புதல். ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம ஜெபிச்சா நடக்கும். ரோடில் பிச்சைக்காரனாக இருக்கிறவன் பைபிளை தூக்கிட்டு இயேசுவை நேசிக்கிறான்னு ஊழியக்காரனாக மாறாம பார்த்தீங்களா? நம்ம ஜெபிச்சா கட்டாயம் அதை பார்ப்போம். இந்த வருஷத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு எழுப்புதலை பார்க்கணும். இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுவதை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அது ஒரு எழுப்புதல் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா அதை காண வைப்பார். அதை என்ன பண்ணுவார்? காண வைப்பார். நான் ஒரு முறை சிறு வயது 13-14 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பருவத்தில் ஆண்டவர் சில அற்புதங்கள்லாம் செய்வார். பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ டும்மிங்குப்பத்தில் இருந்தோம். டும்மிங்குப்பத்தில் இருக்கும்போது அங்கங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். 14-15 வயசில். அப்போ ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை, அவளுடைய தங்கச்சி, இவ 8ஆம் கிளாஸ் படிக்கிறா, அவள் 6ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ் படிக்கிறா, இவ 3ஆம் கிளாஸ் படிக்கிறா. அவங்க அம்மா சாராயை விற்கும். சாராயன்னா ஆந்திரா பாக்கெட்டு, உர சாராயன்னு விற்பாங்க. அப்போ 7 ரூபா ஒரு பாக்கெட்டு. அந்த ஏரியா ஃபுல்லாக சாராயம், சுண்டக்கச்சி, இந்த மக்களெல்லாம் பார்க்க கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக அந்த நேரத்தில் பாரப்பட எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அன்றைக்கி நாங்கள் சபைக்கு இருந்தோம். இப்படி பாரப்படணும், இவங்களுக்காக இப்படி செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு ஆள் இல்லை. எங்கள் பாஸ்டர் நடிகர் ரஜினிகாந்த் மாதிரி தான் தூரத்தில் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். அவரோட கிட்ட பயணித்து ஒரு இதுவும் கிடையாது, பண்ணது கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த எழுப்புதல் காலகட்டத்தில் ஆவியானவராகவே சில நேரங்களில் நம்மளை என்ன பண்ணுறாரு? அவரே அது எல்லாம் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். அப்போ பாருங்கள், அந்த பிள்ளையோ அந்த சின்ன பிள்ளையோ அழுதுகிட்டு இருக்குங்க. ஒரே போலீஸாக நின்றுக்கிட்டு இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி அவங்க அம்மா போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்க சாராயம் வித்துட்டு இருக்கும்போது அப்படின்ட்டு. நான் அப்போ தான் சைக்கிள் போய்கிட்டு இருந்தேன்னா, அப்போ ஜோம் ஆண்டவரே நீர் வல்லமை உள்ள தேவன். 15 வயசு தானே. அப்போ தானே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பருவம். நீர் வல்லமை உள்ள தேவன், நீ ஜெபத்தை கேட்குற தேவன். ஆண்டவர் உங்களால் எதையுமே என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இந்த பிள்ளையுடைய அம்மாவை சாயந்தரத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜோம் மட்டும் போயிட்டேன். நான் மறந்துட்டேன். சாயந்தரம் அந்த பக்கம் வர எதிர்ச்சியா அது ஒரு மேடு ஏறி இறங்கணும். அந்த டும்மிங்குப்பத்தில் பீச்சிலேருந்து ஒரு மேடு ஏறி இறங்கணும். நான் மேடு ஏறி, எங்கள் வீடு பில்டிங் வந்து லெஃப்டில் இருக்கும், ஏறாமல் சைக்கிளில் பிரேக் இல்லாமல் இறங்குது. இறங்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை சாயந்தரம் அழுதுகிட்டு இருந்தாலும் அவங்க அம்மாவோட நிற்கிறத ஆண்டவர் பார்க்க வச்சார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அவன் எவ்வளோ தான் இருக்கு எனக்கு. அவன் 15 வயசு தான். அதனுடைய ஆழங்கள் தெரியாது, அர்த்தங்கள் தெரியாது. ஆனால் ஒன்று ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்குறாங்கிறது தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு காரியத்தை ஜெபிக்கும் போது அந்த அற்புதத்தை நம்ம பார்ப்போம். எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது பார்ப்போம். ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது பார்ப்போம். ஒரு விசாலமான இடத்துக்காக ஜெபிக்கிறத பார்ப்போம். கானானுக்காக ஜெபிக்கிறத சும்மா அப்படி அல்ல, பார்ப்போம். பிரவேசிக்காம போயிடக்கூடாது, பார்க்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். மோசே கடைசியா பார்த்து தான் மரிச்சாரு. மற்றவங்க பார்க்காம செத்துட்டாங்க. மோசே ஒரு ஆளுக்கு தான் பார்க்க உள்ள பிரவேசிக்கப்படலாம், பார்க்க வச்சார். நம்ம எழுப்புதலுக்குள்ள பிரவேசிக்கிறோமோ இல்லையோ, பார்த்தாலே போதும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. மாறணும். நம்ம ஊரில், நம்ம தேசத்தில் ஜாதி வெறிகள், படுகொலைகள், நிறைய காரியம், சொல்ல முடியாத காரியங்கள், எங்கே பார்த்தாலும் ரத்த பலிகள் பெருகிக்கிட்டு இருக்கு, நரபலிகள் பெருகிக்கிட்டு இருக்கு. நம்ம ஜெபிக்கிறோம். கவனிங்க, 4 வருஷம் இருளின் காலம். எத்தனை வருஷம்? இருளின் காலம். அந்த இருளின் காலத்தில் ஒரு சிமியோன கர்த்தர் எழுப்ப முடியும் அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா, தேவனால் இப்பவும் பல சிமியோன்களை எழுப்ப முடியும். அவனை குறித்து 5 காரியம் சொன்னேன். 1, அவன் நீதி உள்ளவனாக இருந்தான், நேர்மையாய் நடந்தான் என்று சொன்னான். நீங்களும் நானும் எழுப்புதலை நோக்கி தேவனை அறிகிற அறிவுக்குள்ள போகணும்னு நம்ம விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம். நம்மக்கிட்ட நேர்மை இருக்கணும். அல்லேலூயா. நம்மக்கிட்ட பாவம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது, நீதி இருக்கணும். 2வது, அவன் தேவ பக்தியா இருந்தான், கர்த்தரை ஆராதிச்சான், கர்த்தருக்கு கொடுத்தான், கர்த்தரை அறிவிச்சான். ஒரு ஆமேன்னு சொல்லுவான். அவன் சொன்னதை யாரும் நம்பல. மேசியா வரப்போறாரு, பிறக்க போறாரு, வந்துடுச்சு, நம்பல.
அவங்க தெரியும். ஆனா அவருடைய பேச்ச ஒரு பொருட்டா பைத்தியக்கார மாதிரி தான் என்னாங்க. யார் நம்ம பேச்ச பைத்தியக்காரன் என்னாலும் எண்ணிட்டு போட்டோம். டோன்ட் வரி, எதுவும் கவலைப்படாதீங்க. பரலோகம் கனம் பண்ணுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எம்டி ஜெகன் இங்க வரும்போது ஒரு முறை சொன்னாரு, இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒருத்தன் பிச்சைக்கார மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தானா. என்னடா இப்படி போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவரே யோசிச்சாரு. அதுக்கப்புறம் ஆவியான அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அந்த வார்த்தை யாரையோ ஒருவனுக்கு ஏதுவாக கொண்டு போவதுக்காக கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்துறாரு. தலையை குனிஞ்சாரா. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசி காலத்துல எவரையும் பயன்படுத்த முடியும். குப்பை பருக்கிறவன் கூட ஊழியக்காரனா வர்றான். நல்லா படிச்சவே ஒண்ணு இல்லை, குப்பை பொறுக்கிற மாதிரி போயிட்டான். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்த முடியும், பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டா. புரியுது உங்களுக்கு? நான் ரோட்ல குப்பை பொறுக்கிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஊழியக்கார. அது ஒரு எழுப்புதல். ஒரு ஆமென் சொல்லுவோம். சபைக்குள்ள இருந்து இப்போ குப்பை பொறுக்கிறவனா போயிட்டான் பாருங்க. எழுப்புதல அவிச்சிட்டு போயிருக்கான் பாருங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப தேவ பக்தி உள்ளவனாக இருந்தா நம்முடைய வாழ்க்கையில பக்தி கூடணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சபை நினைக்கக்கூடாது. சபை சபை சபை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட அந்த 3 வசனம், பரிசுத்த ஆவி அவன் மேல இருந்தாரு, ஆவியானவர் நடத்தினார். ஆவியானவரே இல்லாத ஒரு காலம், அந்த இருளின் காலத்துல அவன் மேல மட்டும் இருந்தார் பாருங்க. அவன் மேல் இருந்தார் என்று வாசிக்கிறோம். வேற யார் மேலேயும் கிடையாது. அந்த காலத்துல தான் யோசேப்பு இருந்தா, அவன் மேல கிடையாது. மரியாள் இருந்தா, அவன் மேல கிடையாது. சகரியா இருந்தா, அவன் மேல கிடையாது. எலிசபெத் நியாயப்பிரமாணி நடந்தா, அவன் மேல கிடையாது. ஆனா இவர் மேல ஆவியானவர் இருந்தார் பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படின்னா ஆவியானவரால் நடத்தப்பட்ட சிமியோன் 4வது எழுப்புதலுக்காக ஜபத்தை, 70 வருஷ ஜபம், அந்த ஜபத்தை விட்டவே இல்லை பாருங்க. யார் என்ன பேசினாலும் ஜபத்தை விட்டாம அவர் ஏறெடுத்து கொண்டிருந்தார். கடைசியா அவர் எழுப்புதலை கண்டார். ஆமென் சொல்லுவோம். இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த ஒரு புது வருஷத்துல கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு துவக்கத்தை நல்லா நமக்கு சபையில ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கடமைக்காக கர்த்தரை பின்பற்றக்கூடாது, ஒரு பெயரளவுக்கு பின்பற்றக்கூடாது. கர்த்தர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. நான் சொல்றேன், ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், எல்லாமே ஒரு சீன் தான். கூட இருக்கிறவன் இல்லாமல் போவான், இருக்கிறவங்க வேற இடத்துக்கு போவாங்க. எல்லாமே ஒரு சீன் தான். நாமே இல்லாமல் போவோம். எப்பொழுது நம்ம கூட இருக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. அவரை கரெக்டாக நம்ம பிடித்துக்கொள்ளணும். கரெக்டாக அவர் நம்மளை சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணோம்? இடம் கொடுத்துடணும். அல்லேலூயா. தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. தருணத்தை மிஸ் பண்ணிடாத. ஒரு கிருபை வாழ்க்கை ஜெபமும் முழங்காலுமா இருந்தா பரலோகம் இறங்கி வந்து உங்ககிட்ட கதை பேசும். ஒரு ஆமென் சொல்லுவோம். உலகமா இருந்தா எங்க பிசாசு வந்து கதை பேசுவா, அது உனக்கு இன்பமா இருக்கும். சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஒண்ணுமில்லாத இருளின் காலத்துல ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி எழுப்புதற்கு பயன்படுத்திருக்காரு பாருங்க. அப்ப நமக்கு எல்லாமே வெளிச்சத்தின் காலத்துல இருக்கிறோம். நமக்கு இரட்சகர் வந்தார், உயிரை கொடுத்தார், உயிரோடு இருக்கிறாரு, ஆவியை கொடுத்திருக்கிறார், எல்லாமே பெற்றிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம்.